அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாவது ஒரு முறை இது போல் தனித்தனி சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் எல்லாம் ஒரே நாளில் சேரும். அது மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் இறை சக்தியாகட்டும் பிரபஞ்ச சக்தியாகட்டும் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு அற்புதமான பலனை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சு அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கிறீங்க, இல்லை அது இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் மெனக்கெடாமல், அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காமல் சீக்கிரமாக அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 3ஆம் தேதி, மாசி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானதும் இருக்குது. இந்த வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பேர், புகழ், அந்தஸ்து, செல்வ செழிப்பு, தங்க நகை சேருதல் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இறைசக்தி ரீதியாக இந்த சிறப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 3 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 3ங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் மங்களகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவனும் பார்த்திங்கன்னா குரு பகவானை சொல்லலாம். அவருக்குரிய எண் தான் இந்த 3. யாருக்கெல்லாம் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், ஆஃபீஸ் நிறைய பிரான்ச்சஸ் போடணும், நல்ல லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கூட நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தட் தாராளமாக செய்யலாம். மேலும் சுபகாரியத்தில் இருக்கிற தடைகள் விலகணுன்னாலும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த 3 சேர்க்கை இங்கே எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியும் 3. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்ச்சுங்கிறது 3ஆவது மாதம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு நம்பர் 2 முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறையோ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மேஜிக்கல் டே, மிராக்கிள் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இவை தவிர இன்றைக்கி நமக்கு கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த 369 அப்படிங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆகியிருக்குது. அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 3ஆம் தேதி இங்கே நமக்கு 3ங்கிற எண் கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தையும் இந்த தேதியும், அதாவது 3 + 3ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்ட்டு கிடைக்குது. அடுத்தது இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 5 9 அப்படின்னு இங்கே 9ங்கிற எண்ணும் கிடைக்குது. அப்போ 369ம் கிடைக்குது. இவை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த நாள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணியில் இன்றைக்கி யார் நான் சொன்ன அந்த பொருளை சேர்த்து குளித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவுக்குள்ளர முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இவை தவிர இன்று காலை 10:33 வரைக்கும் மாசி மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்குது. தீராத கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம். அது குறித்தும் தனி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க, இல்லை வேறு ஹாஸ்டலில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே இந்த மெத்தடு தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான 2 டைமிங் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க. நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. சரி, இந்த பெஸ்ட்டான 2 டைமிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மதியம் 3:33, அதாவது 3:33க்கு ஸ்டார்ட் பண்ணி
34 அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கிறது சிறப்பு. இல்லை எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மணியிலிருந்து 3 மணி 59 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மொத்தம் 59 நிமிடங்களையும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த 2 நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2 நேரத்தில் முடியலன்னா வேணால் இரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. சரி, தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு. இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து வெளியில் விடுங்க. இதன் மூலமாக ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் ஆகும். அதன் பிறகு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணீர் கூட குடிச்சிக்கலாம். அதன் பிறகு இப்போது நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு எழுதுங்க. 1லேருந்து 33 வரைக்கும் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கலன்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பணம் தான் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படிங்கும்போது 369 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி 333 அந்த மாதிரி வந்து போடுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. 369 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி 333 இப்படி வந்துட்டு எழுதுங்க. 33 முறை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இதே போல் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நன்றி 333, சொந்த வீடு அமைந்து விட்டது அதே மாதிரி போட்டு நன்றின்னு போட்டு அந்த 333ங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். இப்படி 33 தடவை எழுதி முடித்த பிறகு ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பேப்பர் மேலே அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதை வந்து மடித்து உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த கோரிக்கை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். உங்கள் கையில் 5 லட்சம் பணம் இருக்குது, உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சு, அந்த வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஜாலியாக டிவி பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கிறீங்க, நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு, இன்னும் உங்களுக்கு என்னென்னவோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க போது நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு கிங்கு மாதிரி இருக்கீங்க, ஒரு குயின் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கற்பனை பண்ணுங்கள். நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லையா, இப்போ அதே சந்தோஷத்தை நம்பிக்கையோடு உங்களோட மனசில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். நடந்துருச்சியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா, இதை அப்படி பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க. அது பூஜை ரூமில் வைக்கலாம், அல்லது கபோர்டில் வைக்கலாம், வேறு எங்கே உங்களுக்கு வந்து வச்சுருந்தா சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எழுதியிருக்கிற அந்த வாக்கியத்தை நீங்கள் படிக்கிறீங்க, நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்துலேயோ இதை பொறுமையாக படிச்சுட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த பேப்பரை பத்திரமா மடித்து வச்சுக்கோங்க. மார்ச் 21ஆம் தேதி முடியட்டும். 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த கிராம்பை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த 19 நாட்களுக்குள்ளார நிச்சயமாக நீங்கள் எழுதின அந்த நியாயமான கோரிக்கையானது 1000% நடந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதற்கான வேலையை வந்து இந்த பிரபஞ்சமானது ஸ்டார்ட் பண்ணிடும். சரியான நேரத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட உங்களுடைய நிறைவேறாத கோரிக்கையை நான் ஸ்க்ரீனில் காட்டின மாதிரியே நீங்கள் எழுதி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த 369 எனர்ஜி பண்ணுறதுனாலையும் அந்த 333 நம்பரை எனர்ஜி பண்ணுறதுனாலையும் நிச்சயமாக நம்மளுடைய எல்லாத்தினுடைய வேண்டுதலுமே நிறைவேறுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். பைசா செலவில்லாத இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைய நாளில் இரவு 12 மணிக்குள்ளாரையாவது செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.